ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கோஸும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து அதில் நல்லா பொரிய வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கோஸ் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு கோஸை நல்லா வேக வச்சுக்கலாம். கோஸையும் கடலைப்பருப்பையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ அது வெந்துட்டு இருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கோஸு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பூண்டு, இஞ்சி அந்த இதை சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராக நல்லா மணக்க கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.